பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலகின் 17 முன்னணி நிறுவனங்களுடன் 7,516 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் கையெழுத்து. திருவள்ளூர் அருகே துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் இருளில் மூழ்கிய சென்னையின் முக்கிய பகுதிகள். மின்தடை முற்றிலுமாக சீர் செய்யப்பட்டு விட்டதாகவும் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளில் பாதிப்பு இல்லை என்றும் மின்வாரியம் விளக்கம். மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் பிரிட்ஜ் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஆசிரியைகள் உயிரிழந்த விவகாரம். கட்டடத்தை இடிக்க மீண்டும் நோட்டீஸ் வழங்கிய மாநகராட்சி. பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 11ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். பெரும்பாலான ரயில்களில் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். ஆதார் விவரங்களை டிசம்பர் 14ஆம் தேதி வரை கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு. மதுரை அருகே திமுக கூட்டத்தில் வழங்கப்பட்ட சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி, மயக்கம். முதல் நாள் இரவு தயாரிக்கப்பட்ட உணவை மறுநாள் சாப்பிட்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கலாம் என தகவல். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானம். ஆராய்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக குடும்பத்தினர் வழங்க ஒப்புதல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் பதவி விலக தயார் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. சமரச பேச்சுவார்த்தைக்கு மருத்துவர்கள் வராத நிலையில் நீதியை நிலைநிறுத்த தனக்கும் அக்கறை இருப்பதாக வீடியோ மூலம் விளக்கம். தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் நீளம் தாண்டுதலில் 2 தங்கம் உள்பட 3 பதக்கங்களை வென்ற தமிழ்நாடு வீரர்கள். சென்னையில் நடைபெற்று வரும் தொடரில் 28 பதக்கங்களுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடம். வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பை முன்னெடுப்பதற்காக செய்தியறையிலிருந்து செய்தியாளர் தேவப்பிரியன் இணைகிறார். தேவப்பிரியன், இனி உங்களிடம். நன்றி மோனி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு 3 நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 3 பிரதான செய்திகளை தேர்ந்தெடுத்திருக்கும். ஒன்று, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாடு திரும்ப இருக்கிறார். ஏறக்குறைய 17 நாட்களுக்கு இந்த பயணம் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு. இதை பற்றி பேச போறோம். எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு, எவ்வளவு முதலீட்டுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற விரிவான தகவலை பேச போறோம். அடுத்ததாக, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு மதுபான கொள்கை வழக்கில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்குகள் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான உத்தரவு பிறப்பிக்க இருக்கு. அதை பின்னணி குறித்து பேச போறோம். அடுத்ததாக, பிற்போக்கு கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் பேசிய மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்திருக்கக்கூடிய காவலர்கள் தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடைய பரம்பொருள் அறக்கட்டளை அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு அழைத்து சென்றும் ஹார்ட் டிஸ்கையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அவருடைய விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு அப்படின்ற விரிவான தகவலை பேச போறோம். அதுக்கடுத்தாக, பிக் ஃபோக்கஸ் பகுதியில் பாரபட்சமான நிதி பகிர்வின் காரணமாக தென் மாநிலங்கள் பெருமளவுக்கு நிதி இழப்பை சந்திப்பதாக நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசியிருக்காரு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இதனுடைய பின்னணி குறித்து பேசுவதற்காக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் மாநில திட்டக்குழுவுடைய உறுப்பினர் எழிலன் நாகநாதன் நம்முடன் இணைந்திருக்கார். அவர்கிட்ட பேச போகிறோம். முதல்ல நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முதலாவது செய்தியை பார்க்கலாம். அதில் தமிழ்நாட்டுக்கு அந்நிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய நோக்கத்தில் இந்த பயணத்தை, அமெரிக்க பயணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார். ஏறக்குறைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த பயணம் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து இங்கே தொழில் தொடங்குவதற்காக முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு நிறைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வராங்க. அதனுடைய நீட்சியாக இந்த பயணம் அமைந்தது. இதுவரைக்கும் 16 நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்கள், ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்லக்கூடிய உலகின் முன்னணி நிறுவனங்கள்கிட்ட இந்த ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாகியிருக்கு. சுமார் 7,516 கோடி ரூபாய் அளவுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதில் கூகுள் நிறுவனம் தன்னுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த சென்டரை சென்னையில் அமைக்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பசுமை எரிசக்தி சார்ந்த துறையிலும் மின்னணு துறையிலும் காலோச்சி இருக்கக்கூடிய
மிக முக்கியமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. காலனி தொழிற்சாலையில் தொழில்துறையில் தற்போது தொடர்ந்து முன்னணியில் இருக்கக்கூடிய நைக்கி நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போகிறாங்க. கேட்டர்பில்லர் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறதா புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. வேலைவாய்ப்புகள் குறைந்த எண்ணிக்கையில் ஒரு சில நிறுவனங்கள் இந்த முதலீடுகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட உற்பத்தியை மையப்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்களில் பெண்களுக்கு அதிக அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தமிழ்நாடு 2 முக்கியமான விஷயங்களை கவனம் செலுத்துறது நமக்கு புரிய வருது. ஒன்று பசுமை ஆற்றல், இன்னொன்று மின்னணு வாகன உற்பத்தியை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய தொழில் நிறுவனங்கள் இங்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன் வந்திருக்காங்க. கனரக தொழிற்சாலை உதாரணத்திற்கு மிகப்பெரிய கட்டுமான உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய கேட்டர்பில்லர் நிறுவனத்துடைய உற்பத்தி கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரியில் தற்போது அவங்க தொழில் தொடங்க இருக்கிறதா தகவல் இருக்கு. இந்த மாதிரியான பரவலாக திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, மதுரை போன்ற மாவட்டங்களில் இந்த புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான ஒப்பந்தம் அப்படின்னு கையெழுத்தாகியிருக்கு. கடந்த 2 வருஷத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான கொள்கை முடிவெடுத்தாங்க. புதிதாக தொழில் தொடங்க வரக்கூடிய நிறுவனங்கள் சென்னை, திருவள்ளூர், கோவை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே தொழில்மயமான நகரங்களில் முதலீடு செய்வதை தாண்டி பிற மாநிலங்களில் ஒரு பரவலாக்கக்கூடிய முயற்சியை முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தது. அதனுடைய தொடர்ச்சி இந்த முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் தென்படுறதை நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் கடந்த ஆண்டுகளில் வெவ்வேறு முயற்சிகளில் தமிழ்நாடு அரசு இந்த நிதி முதலீட்டை ஈர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இந்த ஒப்பந்தம் அப்படின்றது அந்த நிறுவனங்கள் எந்த வகையிலும் பவுண்ட் பண்ணாது. அவங்க தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு தொடர்ச்சியாக ஒரு முன்னெடுப்பு வேணும், அதை ஒரு ஃபாலோ பண்ணணும். கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக தான் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டு ஒப்பந்தங்கள் தொழில் தொடங்குவதற்கான நடவடிக்கையை தொடங்கினாங்க. ஸோ அதே மாதிரி இது மிகப்பெரிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தை கண்டிப்பாக மதிப்பளித்து தமிழ்நாட்டில் முதலீடு தொடங்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து ஒரு கண்டினியூஸ் ஃபாலோ வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒரு முழுமையான விவரம் அப்படின்றது வெளியாகும். அதுக்கு அடுத்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வழங்க இருக்கு. அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது, மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே அமலாக்கத்துறை கைது விவகாரத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சிபிஐ கைதில் இன்னும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படலை. ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் போயிருக்காரு. ஏற்கனவே இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மணீஷ் சிசோடியா ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சிபிஐ வழக்கிலையும் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. கடந்த வருடம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பல முக்கிய பிரமுகர்களுக்கு ஜாமீன் கிடைக்காத நிலையில் மணீஷ் சிசோடியா, கவிதா போன்ற முக்கிய பிரமுகர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த சிபிஐ வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா, அப்படி கிடைத்தால் அது செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற விஷயம் என்னுடைய நீட்சியாக பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்குடைய தீர்ப்பு அப்படின்றது ஒட்டுமொத்த அரசியல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததாக மதுரையில் பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆசிரியர்கள் 2 உயிரிழந்த விவகாரத்தில் விடுதி உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். தீ விபத்துக்குள்ளான கட்டிடத்தை இடிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்ராபாளையம் தெருவில் இயங்கி வந்த விசாகா விடுதியில் ஃப்ரிட்ஜ் வெடித்ததால் ஏற்பட்ட தீ விபத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பரிமளா, சரண்யா ஆகிய 2 ஆசிரியைகள் உயிரிழந்தனர். விடுதி காப்பாளர் புஷ்பா தீ காயங்களுடனும், செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகியோர் மூச்சு திணறல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தின் போது சிக்கிக்கொண்ட மாணவி ஜனனி சக மாணவருக்கு செல்போனில் உதவி கேட்டு கதறிய ஆடியோ வெளியாகி கேட்போரை கலங்க வைத்தது. இந்த விபத்திற்கு மாநகராட்சியின் அலட்சியமும் மாவட்ட நிர்வாகத்தின் கவனமின்மையே காரணம் என தெரிய வந்துள்ளது. அதாவது ராஜகோபால் என்பவருக்கு சொந்தமான இந்த கட்டடத்தை குத்தகைக்கு எடுத்து விசாகன் ஜெகதீசன் என்ற மருத்துவர் கிளினிக் நடத்துவதாக கூறி அனுமதி பெற்று பல ஆண்டுகளாக மகளிர் விடுதி நடத்தி வந்துள்ளார். 20 பேர் தங்கும் வசதி உள்ள இந்த இடத்தில்
40ற்கு மேற்பட்ட நபர்களை தங்க வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இருக்காது, சாப்பிட்றதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி. மதியம் சாப்பாடு தரணும்னா அவ்வளோ ஸ்மெல்லு வரும், அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடு. அதே மாதிரி பாத்ரூம் நீட்டாவே இருக்காது, தண்ணி வரவே வராது. ஒரு சில குளிக்காம பல்லு விளக்காம காலேஜ் போவோம். மதுரை மாநகராட்சியில் உள்ள ஆபத்தான கட்டடங்களை இடிக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு அக்டோபரில் மாநகராட்சி சார்பில் இந்த விடுதிக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் நோட்டீஸ் அனுப்பிய பின்னும் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாக ஆட்சியர் சங்கீதா விளக்கமளித்தார். இது குறித்து விசாரித்த போது அந்த நீதிமன்ற வழக்கு மாநகராட்சி அளித்த நோட்டீஸுக்கு எதிரானது அல்ல என்பதும், அது கட்டட உரிமையாளருக்கும் குத்தகைக்கு எடுத்த நபருக்கும் இடையிலான வழக்கு என்பதும் தெரிய வந்தது. எனவே மாநகராட்சி நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் எடுக்காமல் இருந்துள்ளது. விடுதி உரிய அனுமதி பெறாமல் இயங்கி வந்ததை மாவட்ட சமூக நலத்துறை கவனிக்காமல் விட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. விபத்தில் இருந்து மீட்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த மாணவிகளை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விபத்தில் எரிந்த சான்றிதழ்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். என்னன்னா விதிமீறல் இருந்துச்சு, அதில் எதை திருத்திருக்க முடியும் என்னன்றது கண்டு ஆராய்ந்து அதற்கு முழு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லையும் கலெக்டர் லெவலிலும் கமிஷனர் லெவலிலும் எடுக்கப்படும். இதேபோன்று விடுதியில் இருந்து மீட்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை முறையாக ஆய்வு நடத்தியிருந்தால் இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார். இந்நிலையில் தீ விபத்து தொடர்பாக விடுதி உரிமையாளரான விசாகன் ஜெகதீசனின் தாய் இன்பா, காப்பாளர் புஷ்பா ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திடீர் நகர் காவல்துறையினர் இன்பாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தீ விபத்து நடைபெற்ற கட்டடத்தை இடிக்க முடிவு செய்துள்ளதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்மை செய்தி. திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். திராவிட மாடல் இந்திய மாநிலங்கள் பின்பற்றும் கோட்பாடாக மாறியிருக்கிறது என்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாள் அமெரிக்க பயணம் முடித்து சென்னை திரும்ப உள்ளார். இந்நிலையில் அவர் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் வாயிலாக சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். திராவிட மாடல் என்பது இந்திய மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் 75 ஆண்டு காலத்தில் தெற்குதான் வடக்கிற்கு வழிகாட்டுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி. RGBSI என்ற நிறுவனம் ஓசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. முதல்வரின் அமெரிக்க பயணத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 100 கோடி ரூபாய் முதலீடை ஒசூரில் செய்வதற்காக RGBSI நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கடந்த சில தினங்களில் கையெழுத்தாகியிருக்கிறது. அதில் இறுதியாக ஓசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக RGBSI நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு நமக்கு பயன் அளிக்கும்? இது குறித்த கூடுதல் விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாள் பயணமாக கடந்த 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில இன்று அமெரிக்காவிலிருந்து அவர் சென்னை திரும்பி இருக்கிறார். இந்த நிலையில RGBSI நிறுவனத்துடன் 100 கோடி ரூபாய்க்கு முதலீட்டில் ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும்
டெலிமேட்டிக் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உற்பத்தியை பொறுத்தவரை உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் அதிகமான தனியார் மற்றும் பொதுத்துறை முதலீட்டை ஈர்த்து தமிழ்நாட்டை அனைத்து பகுதிகளிலும் தொழில்துறை வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறது. இவை அந்த வகையில இந்த $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைவதற்கு உற்பத்தி மற்றும் சேவைத்துறையில பெரும் அளவு முதலீடுகளை ஈர்த்திட வேண்டும். அதே போல அதிக அளவில் வேலைவாய்ப்பினை வழங்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் மற்றும் மூலதன தீவிர துறைகளில் சமச்சீரான முதலீடை இருப்பது மிகவும் இன்றியமையாகும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த RGBSI நிறுவனம் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர் மேலாண்மை, பொறியியல், தரமான வாழ்க்கை சுழற்சி மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளை பல துறைக்கான மேம்பாட்டு மின்னணு மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் கார்ப்பரேட் தலைமையகம் அமெரிக்கா நாட்டின் மிகப்பெரிய உள்ள ட்ராயில் அமைந்திருக்கிறது. எனவே அந்த வகையில $100 கோடி முதலீட்டில் ஒசூரில் இந்த மேம்பட்ட மின்னணு மற்றும் சினிமேட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதே போல அதிகாரிகள் முன்னணியில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே வேளையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். எனவே 24 மணி நேரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே நாளை காலை சுமார் 8 மணி அளவில் அவர் சென்னை திரும்புகிறார், சென்னை வந்தடைகிறார். 17 நாட்கள் பயணமாக சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவிலான அளவிற்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 17 நாள் பயணமாக தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். நாளை காலை சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.